no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். அவர் வெளியில் வந்தால் என்ன இஷ்யூ ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி அவர் இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டம், வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று லேடிஸுங்க ஓட்டெல்லாம் டோட்டலாகவே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் வந்து திருப்பி 2000-3000 மாதம் தரனாலும் போட மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீன்னு விட்டுட்டு கரண்ட்டு பில்லு, சொத்து வரி, மீன் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அதனால் அதுக்கு கவர்மெண்ட் பார்க்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அதே மாதிரி எங்கள் தலைவர் வந்து யார் கூட கூட்டணி இல்லை. எல்லோரும் தான் சொல்லுவாங்க பிஜேபியோட பி டீம்னுவாங்க. வாய்ப்பே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தலைமையில் என் தலைமை நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வந்துடுவாங்க பிஜேபி திமுக தவிர எங்களுக்கு பாசிச பிஜேபி கூட்டணி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பொதுமக்களா தொண்டரா உங்களோட? இல்லை இல்லை பொதுவாக என்னென்னா இப்போதைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா தேமுதிக இல்லை ஏடிஎம்கேலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்பு. ஆனால் பிஜேபி இருக்கிறதுனால அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 234 தொகுதியில் சாலிடாக 200 எங்களுக்கு தான், கண்டிப்பாக 200 எங்களுக்கு தான். அப்படி வரலன்னா எங்களுக்கு ஒன்றான கணிசமான ஓட்டு எங்களுக்கு வரும். அது மாற்று கருத்தில் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்க அது முழுக்க எங்கள் சைடு தான் ஃபுல்லாகவே இருக்குது. அது கவர்மெண்ட்டில் அவங்க ஏன்னா அவங்கள உலகத்தில் சர்வே எடுத்திருப்பாங்க. சர்வே எடுத்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கவே தான் எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கெல்லாம் அனுமதி தரல. நாங்கள் வந்து ஒரு பொருட்டே இல்லைன்னா எங்களுக்கு எங்கே வேணாலும் கொடுத்துலாம்ல. நாங்கள் வந்து ஒரு ஆளே இல்லை, எங்கள் கட்சி டிவிக்கு வந்து ஒரு கட்சியே இல்லை, ஒரு ஆளே இல்லை அப்படின்னா எங்கே வேணாலும் கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ விஷயம் இருக்க தானே கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக 2027 வெல்லும் எங்கள் தலைவர் வருவார். இந்த கொடி இருந்தாலே நீங்கள் சுற்றின்னு வாங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் மக்கள் கூட்டம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. அதை சுற்ற விட்டுருந்தா இப்படி சீக்கிரமாக வர முடியும், நம்ம டைமுக்கு வர முடியாதுல்ல. நம்மளை சுற்ற விட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த டைம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் கரெக்டாக வந்துட்டுருங்க. பாருங்கள், அங்கேருந்து நடந்து தான் வரும். எவ்வளோ தூரம் இருக்கும்? எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எஸ்ஐஆர் அதுக்கான அந்த ஆர்ப்பாட்டம் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இப்போ ஒன்று சொல்லணும்னா, இப்போ எனக்கே வந்து எஸ்ஆர் ஃபார்ம் வரல. இப்போ லாஸ்ட்டு பிஎம் எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் முறையாக எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன். அந்த அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஏங்க எனக்கே ஓட்டர் ஐடி காமிச்சேன், ஏங்க எனக்கே எஸ்ஆர் வரலைங்க, இப்போ நான் வந்து இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதவனான்னு கேட்டேன். அவங்க பதிலே சொல்ல, இல்லை அதுக்கு ஒரு கேம்ப் போடுவாங்க. ஓட்டு போட்ட எனக்கே இப்போ கேம்ப் போடணுன்றீங்களே, அப்போ நான் என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தானே, அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்போது எனக்கு புரியல, இந்த நாட்டில் நம்ம தான் இந்த நாட்டில் தான் இருக்கிறோமோ இல்லை வெளிநாட்டிலேருந்து அகதியாக வந்திருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஓட்டு போட்ட உங்களுக்கே அப்படின்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னே தெரில. இப்போ எனக்கே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 6 எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். 6 எலெக்ஷன் ஓட்டு போட்ட எனக்கே எஸ்ஆர் ஃபார்ம் வரல. நான் அவங்களும் தேடுறேங்க, உங்கள் நம்பரை நாட் உங்களுக்கு ஃபவுண்டுனே வருதுங்க, நாட் ஃபவுண்டுனே வருது, அதனால் நாங்கள் தேடி தாங்க கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் நான் இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கே ஓட்டு இல்லைன்னும் போது எனக்கு பின்னால் வர ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் பண்ணி இருக்கிறதுனால தாமதமாகுது. அதுதான் நமக்கு மெயின் காரணமாக இருக்குது. அங்கங்கே அந்த அங்கங்கே பேரியட் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க, அதனால் தாமதமாகிட்டுருக்கு. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்சி கொடிகளோ இல்லை கட்சி அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரியான இடையூறு கொடுக்குறாங்க, சும்மா வெறுமனைக்கே வந்து அலோவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இது உண்மையா? அது பற்றி என்ன சரி வர தெரிய வரல. ஏன்னா கட்சி கொடி இருக்கிற எல்லாமே இருக்காங்க. நார்மலாக போகிறவங்களுக்கெல்லாம் சில இடத்துல என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, நார்மலாக போனால் கொடுத்துருக்காங்க. கட்சி கொடி எடுத்துகிட்டு வரவங்க மட்டும் கொடுக்காமல் இருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை. காரணம் வந்து விஜய் அவர்கள் வந்தால் தான் அந்த கூட்டம் வரும், விஜய் அவர்கள் வரலாம் அந்த கூட்டம் வராதுன்ற ஒரு விமர்சனம். டைம் ஆகல, ஏன் வர தான் வரும் ஜனம். நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டாக ஸ்டாக் அவுட் பண்ணாங்க. சரிங்களா, வரும் இது மேலே பற்றி தான் வரும் ஜனம். தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ஏன் வெளில வராமல் இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது மக்கள்கிட்ட இருந்து. அதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் மேலிடம் சொல்லுவாங்க. 2026 ஸோ கூட்டணின்ற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. எந்த ஒரு தொண்டராக உங்களுக்கு வந்து எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாமே மேலிடம் முடிவு பண்ணுறது தான். நாங்கள் வந்து எங்கள் தலைமை வந்து தலைமை ஏற்று யார் நின்னாலும் ஏற்றுப்போம். எங்கள் தலைவர் ஏற்றுக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் ஏற்றுப்போம். எங்கள் தலைவரை முதல்வராக
ஏற்றுக்கினே எந்த கட்சி கூட்டணி வராங்களோ நாங்கள் கூட்டணி வச்சுப்போம், ஆதரிப்போம். நாங்கள் யாரும் தேடியே போக மாட்டோம், எங்களை தேடி தான் அவங்க வருவாங்க. அவங்க அதான் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஏன் வெளியே வராமல் இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. வெளியே வந்தால் அது ஒரு பிரச்சனை ஆகுன்ற விமர்சனம் வருது. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது எப்படி ப்ரோ சொல்லுது, மழை அச்சா மழை பெய்யுது, வெயில் அச்சா வெயில் அடிக்குது சொல்லுவாங்க ப்ரோ. அந்த மாதிரி இது அவர் வந்தாலே எதனா ஒன்று சொல்கிறாங்க, வரலன்னா எதனா சொல்கிறாங்க. இதுதான் ரீசனு. ஸோ இப்போ அவர் வந்தார்னா க்ரௌட் நிறைய அதிகமாகும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் ஆகும், அதை வச்சு ஆப்போசிட் டீம் எப்படி பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம சைட்லேருந்து சைலண்ட்டாக மூவ் பண்ணலான்றது தான் நம்ம ஐடியா. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. இது வந்தால் தான் கும்பல் சேரலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப் இருக்குது, அதனால் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து நிறைய கும்பல் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வர வர இந்த இடம் ஃபில்லப் ஆகும். ஸோ அதுதான் பற்றி நான் ஒன்று கேட்குறேன். கூட்டணி வந்து அது ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு தொண்டராக எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கூட்டணியில் கேட்குறீங்களா? பார்த்தீங்கன்னா நான்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா விஜயகாந்த் சார் இருக்கார்ல, அவங்க 2 பேர் சேர்ந்தாலே பாதி டீம் காலி. இப்போ டீம் பாதி ஆப்போசிட்லாம் கலிங்க இருக்காங்க. இன்னும் அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை லிங்க் ஆகிட்டாங்கன்னா காலி பாதி. தடைகளை தாண்டி தான் சார் போராடி வந்துகிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து நாங்கள் சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, எங்கள் அண்ணன் மாவட்ட செயலர் கட்பீஸ் கே விஜயராகவன், இணைச் செயலர் ராயபுரம் ஜெகனன் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, அனைத்து பகுதி வட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்காங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய எஸ்ஐஆர் கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறோன்றதுக்காக நாங்கள் கண்டிச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஃபார்ம் கிடையாது, குறிப்பாக தாவேகா நிர்வாகிகளுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது. ஒன்றுமே புரியல. செத்தவங்களும் திரும்ப ஓட்டு போடுறதுக்கு வச்சுக்கிறாங்க, புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பிஓலன்றவங்க யார்? ஒரு அங்கன்வாடி டீச்சர். அவங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? கிடையாது. அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவனை மிரட்டி டிஎம்கே காரனும் இன்னும் கட்சிக்காரனும் ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுறான். நைட்டோட நைட்டாக ஸ்கேனு. எப்படி நீங்கள் ஒரு 6 MK கூடி இருக்க வாக்காளருக்கு வீட்டில் உடனே ஒரு மாதத்தில் போயிட முடியுமா? எங்கள் தலைவர் கேட்ட கேள்வி தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். எப்படி போக முடியும் ஒரு மாதத்தில்? அவ்வளோ சுசுறுப்பானவங்கள பிஓலாம். அந்த அம்மா அப்பாவும் குழந்தைக்கு உண்டை பூச்சி கொடுத்துட்டு இந்த வேலையை வந்து பார்க்குது. எப்படி போக முடியும் சார்? முடியாது சார். சார் நீங்கள் டிலீட் பண்ணுங்கள் சார் செத்தவங்கள. உங்கள் ரெக்கார்ட் வேணால் கார்பரேஷனில் கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார் 1 இயருக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயத்தை இப்போயே சார். ஆமாம், லாஸ்ட் மினிட். இப்போது 2 பீகார் எலெக்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள். 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே என்ன நடக்க போது தெரில. எங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு சத்தியமாக இல்லை. உனக்கு இருக்கான்னு தெரில தம்பி. நீ ஒன்று இன்னும் விசாரிச்சு நீ இப்போ ஃபார்மை செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா? யாருமே சொந்த வீடு கிடையாது, எல்லாருமே கூலிக்காரங்க. நான் கூலிக்காரன், ஆட்டோ ஓட்டினா தான் எனக்கு காசு. நான் ஆட்டோ ஓட்ட போயிட்டேன், பிஎல்ஓ வராங்க, நான் இல்லை. அப்போ எனக்கு ஓட்டு இல்லையா? அப்போ வந்து கவர்மெண்ட்டை சொந்த வீடு தர சொல்லுங்கள். சொந்த வீட்டுக்கு தான் வீட்டில் இருப்போம்ல. எங்கள் ஓட்டை ஓட்டுறாரு சார், சொந்த வீட்டுக்கார் சார், ஓட்டில் சொறி போட்டுப்பா சொல்லுங்கள். இடிக்கிற வீட்டுக்கு பிஎல்ஓ பக்கத்தில் கொடுத்துட்றாங்க. வீடாக போய் கொடுக்க வேண்டிய பிஎல்ஓ டிஎம்கே காரன்ட்ட கொடுத்துட்றாங்க, ஏடிஎம் காரன்ட்ட கொடுத்துட்றாங்க. நாங்கள் எங்கே போவோம்? எனக்கு ஓட்டு இருக்கானே தெரிலங்க. எங்கள் தலைவர் சொன்னார், எனக்கு சந்தேகமாகுதுங்க. அதாங்க ஆர்ப்பாட்டம். சார் எங்கள் நாங்கள் ஒரு யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க. சார் என்னோட பாகத்தில் 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். 1300 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். 1300 மெம்பர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 850 பேருக்கு மேலே கொடுத்தாச்சு சார், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு சார். பட் இன்னும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 700, 600, 500 பேருக்கு மேலே எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே 18 வயசில் இருக்க பசங்க, எல்லாமே நியூ ஓட்டர்ஸ் தான். நியூ ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ ஓட்டு இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. அவங்கள எங்கேயோ தேடி பார்த்தாலுமே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு பசங்க அப்ளை பண்ணிவிட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்கள தேடுறோம். அப்போ 500 ஓட்டு எங்கே போகுது சார்? அந்த 500 ஓட்டுமே எங்கள் டிவிகேவோட ஓட்டு தான் சார். எல்லாமே 18 வயசு, எங்கள் எல்லாமே தளபதி ஆதரிக்கிறவங்க தான். கரெக்டாக கார்னர் பண்ணியிருக்காங்க. இந்த டைமுக்கு எதுக்கு சார் எஸ்ஐஆர் 1 இயருக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தால் நாங்கள் ஆதரிக்க தான் சார் போகிறோமே. எல்லாருமே வேலை செய்ய தயாராக தான் சார் இருக்கோமே. ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறீங்க சார்? இப்போ முடிச்சுட்டு ஜனவரி பிப்ரவரியில் வந்து நீங்கள் வந்து புது ஓட்டர்ஸ்னு கொடுப்பீங்க. அதில் மிஸ் ஆன ஓட்டர்ஸ்லாம் எங்கே சார் போவாங்க? அப்போ எங்களுடைய ஓட்டர்ஸ் 500 ஓட்டர்ஸ் எங்களுக்காக ஓட்டு போகிற இந்த ஓட்டர்ஸ் யார் சார்? இது டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற ஒரு விஷயம் தான் சார். இதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார். இதை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வரதுக்கே, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரதுக்கே வந்துட்டு மக்களை உள்ளே விடலைன்ற மாதிரியான விமர்சனமும் போயிட்டுருக்கு. நிறைய தடைகளை தாண்டி வரணும். நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க இவ்வளோ பேர்? சார் நாங்கள் மெரினா பீச் வழியாக வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கோம் சார். கிளைமேட்டை பாருங்கள், நல்லா இருக்கா? பட் இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஸ்வெட்டிங் அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே வேர்த்து போய் தான் அங்கேருந்து வந்துருக்கோம். எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ லேடிஸுமே இப்போ அங்கேருந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வரோம். மனசாட்சி உள்ளவங்க யாரும் இதை பண்ண மாட்டாங்க. எப்போவுமே எங்களுக்கு வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இன்றைக்கி நேற்று நடக்கல. லாஸ்ட்டாக நடந்த போராட்டத்துலையுமே இதே தான் நடந்தது. எங்களை ரொம்ப சுற்றி விட்டுலாம் வந்துச்சு விட்டாங்க. இந்த வாட்டி இந்த பக்கத்துலேருந்து வரும். ஒவ்வொரு வாட்டியும் எங்களை ரொம்ப சுற்ற விடுறாங்க. டிவிகே மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்மம்? ஏன் எங்களை மட்டும் இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்க? இதே உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு நடந்ததுன்னா உங்கள் ஆளுங்கட்சிக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி மெத்தட்லாம் அப்படி இருக்கும். உங்கள் சிஎம் எப்படி சார் வருவார்? கார் டோரை வந்து கரெக்டாக ஏறுவார் சார். அப்போ நாங்களாம் என்னங்க சார்? மற்ற நிர்வாகிகள் நாங்களாம் மனுஷாலாம் தெரியலையா சார்? நாங்கள் நேரம் சார் எதிர்த்து கேட்டுருக்கோம். மக்களுக்காக நாங்கள் போராட வந்திருக்கோம் சார். மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் சார். அதை தவிர்த்து நீங்கள் வந்து டிவிக்கே உள்ளே வந்து எங்கள் மேலே உங்களுக்கு ஏன் சார் அவ்வளோ வன்மம்?
ஆளுங்கட்சி ஏன் சார் இவ்வளோ வன்மத்தை காட்டுறீங்க? இப்போ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்படின்ற ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்கு, அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்தால் தான் கூட்டம் வரும், இல்லைனா வராதுன்ற மாதிரி சார் அது எதாக இருந்தாலும் வீட்டில் இருந்தே பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருந்த விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லணும் கூட்டம் வந்து நிறைய வரணும் அவசியம் கிடையாது சார். தலைவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் வீட்டிலேருந்து பாருங்கள். நாங்கள் நிர்வாகிகள் வந்திருக்கோம், அங்கங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. பிரச்சனை நல்லது கிடையாது, பிரச்சனை இருக்குது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சேர்ந்து நடக்க சுற்றி விட்றீங்க, எப்படி கூட்டம் வரும்? நாங்கள் அப்படி போனால் இப்படி வாங்க சொல்கிறீங்க, இப்படி போனால் அப்படி வாங்க சொல்கிறீங்க, அப்படி எப்படி கூட்டம் வருங்க? நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது இதே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது முதல்ல நீங்கள் சுற்றி பாருங்க, லேடிஸ் எவ்வளோ பேர் நடந்து வராங்கன்னு. இது மக்களுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், புரியுதுங்களா? எது எங்களுக்காக பண்ணல. அது இல்லாமல் எங்கள் புது வாக்காளருங்களாம் இன்றைக்கி இல்லாமல் போகிறாங்க, ஓட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறாங்க. தயவு செஞ்சு இது என்னன்னு நீங்கள் பாருங்கள். கேள்வி மட்டும், கூட்டணியோட வந்து அந்த பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. ஒரு தொண்டரா எந்த கூட்டணியோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்கள் தளபதியோட தலைமையில் எந்த கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். நாங்கள் எந்த கூட்டணிங்க போக தயாரில்லை சார். ஏற்கனவே எங்கள் தளபதி சொன்னதான் சார், கதவு திறந்துருக்கு, யார் வேணாலும் வாங்க, போகிறவங்களும் போங்க, யார் வேணாலும் வாங்க. வரவங்களுக்கு அவர் மட்டும்தான் சிஎம் கேண்டிடேட். அதை மட்டும்தான் எங்கள் தொண்டர்களுடைய வேண்டுகோள் சார். அதை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் நாங்களே ஏற்றுக்கோம் சார். எங்கள் தளபதி எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடி சார். மக்கள் எல்லாருமே அன்னாடு மக்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க தளபதி வாக்களிக்க. 2027 தளபதி ஆட்சி தான் மலர போகுது, வேறு எந்த கட்சியும் இடம் இல்லை. இந்த அப்படியே பீச் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் உள்ளே அங்கே விட்டாங்க, இங்கே இல்லை மண்ணில் விட்டாலும் போகல, அங்கே உள்ளே போயிட்டோம். அங்கேருந்து நடந்து வரோம் 3 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தான், ஆனால் நாங்கள் 10 கிலோமீட்டர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படி அங்கேருந்து அப்படி வர்றதுக்கு புதுங்களா. நம்ம வந்து எது இருந்தாலும் மக்களை வந்து ஒரு நல்ல வழியில் எடுத்துன்னு போகணும், 4 பேர் நல்லது செய்யணும், மக்களை பார்க்கணும், இல்லாதப்பட்டவங்கள நல்லா பார்க்கணும் அண்ணன் சொல்லிடுறாரு. அவர் வெளியில் நாங்கள் இருக்கிறோம், அவருக்கோசம் இனிமேல் நாங்கள் இருப்போம். அது எவனாக இருந்தாலும் சரி, யார் அவனோட்டு வரட்டும் கட்சியில், எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன் தான். எங்களுக்கு யார் என்ன வேணால் பண்ணிட்டோம், அந்த ஆண்டவனுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அவங்க தீர்ப்பு நாளைய ஜனநாயகம் தளபதி தான், அவர் தான் வருவார். மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் எல்லாம் பார்த்துட்டாங்க, மக்கள் பார்த்துட்டாங்க. மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. 2026 ஆட்சி எங்கள் தளபதி கோட்டை தான், அவர் உட்காருவார், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. தளபதி வழக்கம் போல் டேக் டைவர்ஷன் தான் ஐயா. ஆமாம் ஐயா, திசை திருப்பி தான் பார்க்குறாங்க. நம்ம ப்ராப்பராக இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு வழி இருக்குது. இது 2வது ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணுறோம், சரிங்களா. இது சென்னை மாவட்டம் மட்டும் ஒருங்கிணைந்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வழக்கம் போல் டேரெக்டாக வரதுக்கு ஒரு வழி இருக்குது. டேரெக்டாக சாப்பிடக்கூடாது, சுற்றி தான் வரணுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. எதிர்ப்பு தான், எங்கள் தளபதி வந்ததே எதிர்ப்பாக தான் பார்க்குறாங்க, சரிங்களா. 2026 கண்டிப்பாக அமையக்கூடாதுன்னு, டிவிக்கே வரக்கூடாதுன்னு நிறைய எதிர்ப்புகள் கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக எஸ்ஐஆர். ஆக்சுவலாக எங்கள் தொகுதி வந்து சைதாப்பேட்டை தொகுதி சார், சரிங்களா. சைதாப்பேட்டைன்னு இல்லாமல் டோட்டல் தமிழ்நாட்டுக்குமே என்னோடய புரிதல், சரிங்களா. பிஎல்ஓ இருக்காங்க, பிஎல்ஓ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சரிங்களா. பட் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மாற்று கட்சி. நான் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை, சரிங்களா. அது உங்களுக்கே புரியும். மாற்று கட்சியினர் அவங்களே பூந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சைதாப்பேட்டை தொகுதி சார்ந்தவங்க தான். சில பேர் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து 24/7 வீட்டில் இருக்க முடியாது, கரெக்டாக. கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணியோ நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, இல்லை இறந்துட்டாங்களா இருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு விசாரணை பண்ணாமையே ஒன்று ஷிஃப்டட் போட்டுறாங்க, இல்லை ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரி, ஆன்லைனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சரிங்களா. அதில் போய் செக் பண்ணும்போது எரர் வருது. கேட்டால் 1950 கரெக்டாக அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்க நிறைய பேர் ஃபாரின்லேயும் இருக்காங்க. கண்டிப்பாக ஓட்டு போட ஒரு சில பேர் வருவாங்க, மற்ற ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஓட்டு போட கண்டிப்பாக வருவாங்க, கரெக்டாக. பட் அவங்களெல்லாம் வந்து நிராகரிக்கிறாங்க. ஆனால் இதே மாற்று கட்சியினர் அப்படின்னா அவங்கள டேக் ஓவர் பண்ணி அவங்களே செல்ஃபாக சைன் போர்ட்லாம் கொடுக்குறாங்க, அதை பிஎல்ஓ ஏற்றுக்கிறாங்க ஐயா. ஆனால் கண்டிப்பாக அது நிராகரிப்பாங்க போய் கேட்டால். எங்களுக்கு பாதிப்பு இப்போ இங்கே இருக்கும்ல, ஆக்சுவலாக என்னோடய ஃபார்மை எடுத்துட்டாங்க. நான் போய் சண்டை போட்டு தான் நான் வாங்கினேன், சரிங்களா. சண்டை போட்டு நான் வாங்கிட்டேன் ஃபார்மை, ஓகேவா. எதுக்காக வாங்கினேன்னா பி சேஃப்டி, என் ஓட்டை நான் வந்து கண்டிப்பாக போடணும், கரெக்டாக. ஐயா வெளியில் அதாவது எங்கள் தலைமை அறிவிக்கிறாங்க, நாங்கள் அதுக்கான செயல்பட்டுருக்கோம், சரிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நாங்கள் பண்ணுறோம். செயல்படலை நீங்கள் சொல்ல முடியாது, சரிங்களா. எல்லா இடத்துக்கும் எங்கள் தளபதி வரணும் அப்படின்னு கிடையாது, நாங்கள் போதும்.
ராசியில் நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சி வந்து கூட்டணியாக வந்தால் நல்லா இருக்கும்? மக்களுக்கு நல்லது செய்கிற கட்சி எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை வரவேற்க தயாராக இருக்கும். நன்றி ஐயா.